எங்க கூட்டணி நடைபெற்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் அதிக இடங்களிலே வென்று நிச்சயமாக அண்ணா திமுக ஆட்சி அமைக்கும். அதை ஸ்டாலின் பார்க்க போகிறார். இன்றைய தினம் என்ன சிந்திச்சு பாருங்க. இன்றைக்கு திரு நேர் அவர்கள் அவருடைய நகர்ப்புற வளர்ச்சி துறையில் பல்வேறு முறைகேடு நடந்திருக்குது. அதே போல குடிநீர் வழங்கல் துறையில் பணி நியமனம் அதுல பல லட்சம் வாங்கி அதுல முறைகேடு நடந்திருக்குது. இதையெல்லாம் ஈடி ஆதாரத்தோட கண்டுபிடிக்கப்பட்டு இன்றைக்கு தமிழகத்தில் இருக்கின்ற உயர் காவல்துறைக்கு அந்த அறிக்கை அனுப்பி எஃப்ஐஆர் போடு சொல்றாங்க. இதுவரைக்கும் 3 முறை அறிக்கை ஈடி தமிழ்நாடு இருக்கின்ற உயர் காவல்துறைக்கு அனுப்பி அவர்கள் இதுவரை வழக்கு பதிவு செய்யல. இதனால அண்ணா திமுக சார்பா நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தோம். அந்த வழக்கில் நீதிமன்றம் அந்த ஈடி தமிழ்நாடு அரசுக்கு வழங்கப்பட்ட அந்த அறிக்கையில் முறைகேடு நடைபெற்றது தெளிவா தெரியுது. அதனால வழக்கு பதிவு செய்யுங்க தீர்ப்பு கொடுத்தாச்சு. இன்னும் வரைக்கும் வழக்கு பதிவு செய்யல. இந்த ஆட்சி வந்த பிறகு நீதிமன்ற தீர்ப்பை மதிப்பதே கிடையாது. மதிக்கிறாங்களா? நீதிமன்றத்தையே மதிக்காத ஒரே அரசாங்கம்னா திமுக அரசாங்கம். சிந்திச்சு பாருங்க. இன்றைக்கு கள்ளக்குறிச்சியில் 68 பேர் கள்ளச்சாராயம் பருகி இறந்துட்டாங்க. நாம் நீதிமன்றத்தில் தமிழ்நாடு இருக்கிற காவல்துறை விசாரிச்சா நியாயமான தீர்ப்பு கிடைக்காது, பாதிக்கப்பட்டவர்களுக்கு நியாயம் கிடைக்காது. ஏன்னா மாநில காவல்துறையே அதுக்கு தக்க விசாரணை மேற்கொள்ள முடியாது. ஏன்னா அவர்கள் தான் இந்த கள்ளச்சாராயம் விற்பதற்கு துணையாக இருந்த காரணத்தாலே அவர்களே விசாரணை அதிகாரியை போட்ட எப்படி விசாரணை சரியா நடக்கும்? அதனால சிபிஐ விசாரணை வேண்டும் என்று உயர்நீதிமன்றத்திலே வழக்கு தொடர்ந்தோம். உயர்நீதிமன்றம் சிபிஐ விசாரணை மேற்கொள்ளலாம் என்று தீர்ப்பளித்தது. அதை எதிர்த்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு போற. எதுக்கு போற? எதுக்காக போறீங்க? உச்ச நீதிமன்றத்துக்கு மேல்முறையீடு